guys, welcome back to RK Ritish Tamil Gaming. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வடக்கு நண்பரை கூட்டிகிட்டு ஒரு சிஎஸ்ஆர் தான் போயிருந்தேன். இது சோஃபாடி இதான் என்னோட ஐடி ஃப்ரீ ஃபயரு 2 டைமண்டு ஒரு ப்ரைம் லெவலு. இதுதான் நம்ம ஐடி. நம்ம கில்டு PY சிக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ் மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் கரும் மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது லைக் அண்ட் ஷேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மேட்ச்சில் எப்படி ஆடி இருப்போன்றதை பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு குட்டி டபுள் பேர் அதாவது பனானாகன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போன் ஃபயரில் இது ஈபி ஏற்றிட்டு நான் போகிறேன். ஓடின்னு தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டு எல்லாமே வடக்கு நண்பர்கள் தாங்க. சிஎஸ் ரேங்க்டு அதுவுமே இருங்க மேலே வருமா? இதில் சிஎஸ் ரேங்க்டு எங்கே ப்ரோ காட்டல. நான் வெளில போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். சிஎஸ் ரேங்க்டு சத்தியமாக இது சிஎஸ் ரேங்க்டு. இனிமே வரானாங்க ஐத்து பிடிக்கிறான். ஆனால் அது டீம்மேட்டுன்னு எனக்கு தெரியல. எனிமி எங்கே இருக்கான்? ஐத்து பிடிக்கிறோம். ஓரின் போடுறோங்க இந்த இடத்துல. ஊங்காங்க அப்படியே ரிலீஸ் ஆவான்னு பார்த்தேன். டவுன் இங்கே ஒரு டவுனுக்கான முயற்சி வச்சு ஒரு டவுன் வச்சுட்டு நான் டவுன் ஆகிடுவேன். இந்த மெண்டல் பைய வந்து ஐடி ஹீலும் பண்ணி விட்டுட்டு கீழே எடுத்துருவானுங்க என்ன. சரி நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இனிமி சூப்பரான ஷாட்டுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ சமீர் எஸ்கே ப்ரோ அவன் ஜோன் சர்வே ப்ரோ. இவன் கோடா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ப்ரோ அடித்தது போதும் ப்ரோ என்ன ப்ரோ நெட்டு கிடைக்கலையா ப்ரோ உனக்கு? ஆஹா ஏய்ஸ் என்ன நடக்குது இங்கே பாருங்க. பின்னாடி போட்டு ஒரு கீழே எடுத்துகிட்டு ப்ரோ. அதாவது சமீர் எஸ்கே இவரோட பாருங்கள் ஃபுல்லாக இந்த கேரக்டர் ஜோன் சர்வி. நான் இது என்ன மேட்ருனா ப்ரோ உள்ள குச்சடி ப்ரோ போய் தொலைடா வடக்கு நண்பர்களை போடுற இதான் ப்ரோ மேட்ரு. எவன்ட்டு ஏதோ ஓசிகளை தட்டி எடுத்துறானுங்க. வடக்கு நண்பர் என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இந்த ரவுண்டு நம்ம என்ன எடுக்கலாம் யோசிப்போம். உக்காந்துட்டு யோசிப்போம் கைஸ். கடுப்படியுது அதனால் உக்காந்துட்டு யோசிக்கிறோம். என்ன எடுக்கலாம்? P90 எடுத்துகிட்டு நம்ம வழக்கம் போல் இதை போட்டுடலாம். வழக்கம் போல் நம்மளோட என்ன ப்ரோ நான் போன் ஃபயரை போடுறதுக்கு பதிலாக இதை போட்டேன் ப்ரோ. நான் ஒரு லூசு ப்ரோ சத்தியமாக. நான் போன் ஃபயரை போடுறதுக்கு பதிலாக இதை போட்டேன். இப்போ நான் EPL எப்படி விளையாட போகிறேன்னு தெரில. எங்கே போகிறோன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டு போகிறோம் பார்த்தீங்களா? இங்கே லெஃப்ட்டு போயிட்டு இப்போ ஒன்று நடக்கும் பாருங்கள். ஏன் பின்னாடி பேக் அடிச்சிட்டான் ஒருத்தன். நம்பர் 1 மட்டும்தாங்கன்னு என் கூட நிற்கிறான். அவனும் டவுனு ஏறி வரானுங்க என்கிட்ட 2 பேர். இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஒருத்தன் வருவான் பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். வெயிட் பண்ணி பாருங்கள். வரானா ஒருத்தன் ஊங்காங்கில் இருக்கானா? என்கிட்ட ஓடினு இல்லையா பார்த்துட்டிங்களா? ஓடினு கீழே இல்லை. EP 0 வப்பம் பாருங்க. அப்போ மண்டு அப்படியே ஓபி ஷாட் அது. இவனை டவுன் வச்சா இவன் ஏந்துருவான். எனக்கு வெறியாக ஆகிடும் பாருங்க. செம்ம வெறியாகும். டெசர்ட்டில் எனக்கு கில் எடுத்துட்டான். ஹீலும் பண்ணிட்டானுங்க ப்ரோ. எனக்கு வெறியாக வருது ப்ரோ. என்ன கில்லே அடிக்க விட மாட்டானுங்க கடைசி வரைக்கும். இவனும் செத்துருவான் ப்ரோ. சமீர் செத்துறாதரா சமீர். தலைவன் வின்டர்லாண்ட் ஏகே போல ஓல்டு பிளேயராக இருப்பானோ. மண்டை ப்ரோ மண்டை. மெடிக்கேட் ப்ரோ. என்ன ப்ரோ பின்னாடி ஒருத்தன் ப்ரோ. எமௌண்ட் போடுறானுங்களா தெரியலையே. வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. எமௌண்ட் போடக்கூட IPL என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் நம்ம? என்ன கன் எடுக்கிறது எதுவுமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் யோசிப்போம். டெசர்ட் ஈகிள் கைஸ் 1 டாப் கருதோ ரைட்டுங்களா? 1 டாப் சீமை 1 டாப்ஸ் 700 ரூபா இருக்குது. அடுத்த ரவுண்டு அதை வச்சுக்கலாம். போன் ஃபயர் போட்டு ஏற்றிட்டோம். 1 டாப் ஒன்லி 1 டாப் தான் ரைட்டுங்களா? இந்த ரவுண்டு 1 டாப்பை மட்டும் பாருங்கள். ஏடி போவோமா போன் ஃபயர் ஏற்றிட்டு தான் ப்ரோ நம்ம போகிறோமா? போன் ஃபயர் ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளை அடிச்சிருவானுங்கன்னு தெரியும். சுற்றி லெஃப்ட் சைடு ஏறிட்டேன். ஏன்னா டெசர்ட் தான் இருக்கும் ஒன்லி. டெசர்ட்டு கீழே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறுறான் பாருங்க. ஜம்ப் பண்ணி லைட்டாக நெட்டு ஸ்லோவாக இருக்குது ப்ரோ. இங்கேயும் சரி மேலே தான் ஏறி இருப்பானுங்க. பார்த்தா இங்கேயும் 2 பேர் இருப்பானுங்க.
பாருங்க அங்கே மோக்கோ காட்டுது, மோக்கோ மெடிக்கெட் போடுறத காட்டுது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா இப்போ நான் வந்து அவனுக்கு டேமேஜ் அவனுக்கு 2 பேர் பார்த்தா 3 பேருமே இங்கே தான். இவனுங்க எல்லாம் என்ன பார்த்துறானுங்க, அவனுங்க பார்த்துட்டு எனிமி என் டீம்மேட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். இவனை பாரு ப்ரோ, இவனை இருக்கிறதே தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு ஒரு பெரிய ஆள் மாரி பண்ணிகிட்டு இருக்காரு. போயிட்டு கில் எடுத்து பார்த்தா அடங்கப்பா 2 பேர் ப்ரோ. P90 தூக்குறதுக்காக போகலாம் ஃப்ரெண்ட்டு ப்ரோ. போடா போயிடுறா. P90 ஏறா, போடுறா மெடிக்கெட் போடுறாடி. ஏகே தான் நம்ம கையில் அவள் தான் ப்ரோ எனக்கு வெறி அவன் பாருங்க. நான் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. கரேனா ப்ரோ பாட்டு கரேனா டே, நான் கேட்குறேன் ஒன்று. நான் வந்து ஜோனில் தான் எலிமினேட் ஆனேன், ஆனால் P90 அவனுக்கு கில்லு போகுது. எனக்கு புரியவே இல்லை மேடம் எனக்கு. டேய் நான் ஜோனில் தான்டா எலிமினேட் ஆனேன் ப்ரோ. இந்தமாரி உங்களுக்கு நடந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் எலிமினேட் ஆனது ஜோனில். அது எப்படி ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. சமீர் மட்டும்தான் எப்பயுமே இருக்கான். விட்டு உள்ள போடா. இதுலேயும் ஜோன் சர்வே இதுலேயும் ஜோன் சர்வே பண்ணுவான் போல தானே விட்டா. அது தைத்து இங்கே பாரு ஆடா போடா. தமிழ் பிளேயர் ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ தமிழ் பிளேயரை பார்க்குறேன். விஸ்வா ப்ரோ தமிழ் பிளேயர் கைஸ். தமிழ் பிளேயர் MP40 கைஸ். MP40 ஓபி கமெண்ட் கர் दो ஓபி கைஸ். MP40 எடுத்துருக்கோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. வெயிட் அண்ட் சி. கையில் ஒன்லி MP40 தான், வேறு எதுவும் எடுக்கலை ரைட்டுங்களா. ஒன்லி MP40 தான். இவன் உட்காந்து எஞ்சிக்கிறான், யாருக்குன்னு தெரில. நானும் உட்காந்து எஞ்சிட்டு இப்போ போயிடுவான் அடிக்கிறதுக்கு. MP40 தான் ப்ரோ என்கிட்ட கையில் இருக்குது, பார்த்துக்கோங்க ப்ரோ. அப்கிரேடு எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஏறுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவள் தான் இவர் சோனியா. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திவா இருந்த ஒரு குரோனோ CR7 போட்டு திவாவில் ஹீல் பண்ணிட்டு இவனுக்கு கப்பல் அடிச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கடா ஓடுற நில்றாடே. நம்மளுக்கு ஏன் ப்ரோ அவனுக்கு அடிச்சிட்டு நான் ஒரு மெடிக்கெட் போட்டுட்டு நான் போயிட்டேன். திரும்ப டேமேஜ் எனக்காடே. நீங்கள் யாரா நீங்கள் என்ன மட்டும் அடிக்கிறீங்க. நம்ம ஈபி கான்வர்சேஷனாக நம்ம போட்டு விட்ருந்தோம் ப்ரோ அந்த டீம்மேட்டு. அதனால தான் ஈபிலேருந்து பட்டுன்னு இப்போ எனக்கு ஹெச்பியாக மாறிட்டு இருக்கு. கே கூடயே நானும் உட்காந்துட்டேன். ஏன்னா கே தான் லாஸ்ட்டாக இருக்கான். கே கூட நம்ம உட்காந்துருந்தோன்னா கூட கேக்கு இது பண்ணலாம். அங்கே ஒரு ஓசி கில்லு முடியுமா அதை அடிக்க? வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா அவன் பார்த்தா இவன் டீம்மேட் வேற. எனக்கு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹீல்ரா டே. இனிமே அங்கே இருக்கான்டா. வந்துட்டான் அடி. அடம் பாட்டு டேய் இப்போ ஹீல்ரா. சூப்பர் ஹீலு ப்ரோ. ஹீல் தான் பண்ணிட்டான்னு பார்த்தா இப்போ என்ன நடக்கும்னு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மெடிக்கெட்டை போட்டேன்னா இப்போ நானும் சமீரும் தான் இருக்கோமே. போய் வச்சு அழுத்துவான் பாருங்க சமீருக்கு. ட்ரிபிள் டேக் டவுனுங்க. நான் MP5 மட்டும் எடுத்துகிட்டு நான் அதோட போயிட்டேன் இந்த ரவுண்டை விட்டுட்டு. பார்த்தா ஒன்றுமே இல்லை. MP5 நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாருங்க. MP5 வச்சுட்டு நான் லாங் ரேஞ்ச் ஆடுவோம் ப்ரோ. ஆனால் பட் இந்த ரவுண்டு இந்த மேட்ச் AC80 எடுத்துட்டேன் லாங் ரேஞ்சுக்கு. எப்படி ஆடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க ப்ரோ. AC80 MP40 ரைட்டுங்களா. AC80 MP40 இந்த ரவுண்டெல்லாம் ஓகே தான். நீங்கள் இதை கூட பாருங்கள். பட் உங்களுக்கு தெரியும் ப்ரோ நான் என்ன பண்ணான்ட்டு, எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் போக தான் தெரியும். உங்கள்கிட்ட இப்பயே சொன்னால் அது எப்படி ஒரு இதுவாகவே இருக்கட்டும். அது உங்கள்கிட்ட இனிமே எங்கே இருக்கான்னு பாவ ப்ரோ சமீர் ப்ரோ உள்ளே உட்காரு ப்ரோ. பொம்மையோட ப்ரோ சூப்பரு. பொம்மையோட வெயிட் பண்ணலாம். AC80 எங்கடாடே தரையில் சுட்டுட்ருக்கேன் ப்ரோ. வை ப்ரோ. அங்கே பாருங்க 74 பின்னாடி எனிமி பார்த்துட்டேன் நான். குரோனோ CR7 போட்டு பார்த்தா இங்கே வந்துட்டான். பார்த்தா உள்ள MP40 இருந்தது. ஐத்தி பிடிச்சா சமீர் மட்டமாக சீக்கிரம் எடுத்துறான். ஒரே ஒரு மெடிக்கெட் தான் போடலான்னு பார்த்தா கீழே எனிமி. இப்போ தான் என் மைண்டை யூஸ் பண்ணுவோம் பாருங்க. அப்படியே கீழே குதிச்சு ஒரு ஐத்தி புடி பூயா அடி. அவனுக்கு லைட்டாக அப்படியே ஃபினிஷிங் மூலம் லைட்டாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நானும் போயிடுவேன் லூட் அடிச்சுட்டு.
எனிமியை பார்த்துட்டு ஒரு குளோவால் போட்டு MP40 AC-80 நினச்சிட்டு MP40 அழுத்திருப்பேன். வச்சு அழுத்துவோம் பாருங்க. இப்போ ஒரு அழுத்து எங்கே புல்லட்டு மேலேயே படாது, ஒரு புல்லட்டு கூட அப்படி அழுத்து. இந்த மேட்ச் இந்த ரவுண்டெல்லாம் விடுங்க, அடுத்த ரவுண்டு ஒரு தப்பு பண்ணுவோம் பாருங்க. எங்கள் டீமே சேர்ந்து MP40 இருக்குது, AC-80 இருக்குது, 3000 ரூபா காயின் இருக்குது, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நான் போட்டுருவேன். ரைட்டுங்களா? ஏன்னா அடுத்த ரவுண்டு வந்து எப்படின்னு 999 காயின் கொடுத்துருவானுங்க. 999ல் 9999 ரூபா. சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டி போகணும் பண்ணுவோம் பாருங்க. நானும் என் டீம்மேட்டும் செம்ம கடுப்பாயிருங்க. எனக்கு சரியான பெரி எனக்கு இதில் வந்து 0 EP. ஆனால் EPலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ பக்கு ப்ரோ, பக்கு கரேனா ரைட்டு. கரேனா உனக்கு உன் பேர் பக்கு கரேனா. இவனுக்கு ஒரு அடி. அவன் அந்த சாண்டினோ போட்டு இங்கேண்டா வந்துட்டான். பார்த்தா அது இவன் கிடையாது. டவுன் என்னன்னா இது பண்ணிட்டு இருக்கானுங்க ஹீலு. அவன் கீழே எடுக்கலான்னு பார்த்தா ஹீலே பண்ணி முடிச்சிட்டான். பொம்மையை உடைக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் ரைட்லேருந்து வேற ஒருத்தன் நின்றான், லெஃப்டில் ஒருத்தன் அவனை நிற்கிறான். இந்த சைடு நான் மட்டும்தான் அடிச்சிருப்பேன். ஒருத்தன் டவுனு, என் டீமில் டவுனு கீழே எடுத்துட்டானுங்க. மீதி 2 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னே எனக்கு புரியல ப்ரோ. நான் அடித்தேன், எப்படி குளோவால் விழுந்தது, எப்படி 3 அடி மோக்கோ காட்டுது என்கிட்ட. திரும்ப கில் எடுத்தாச்சு. 3v3 தான் ஆடுனா ஈஸியான பூயா. நான் அங்கே பார்த்துட்டேன் எனிமியை. பார்த்ததும் ஒரே ஒரு மெடிக்கெட்டை உட்காந்து எஞ்சி போட்டுட்டு அவனை அடிக்கலான்னு பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? இப்போ அவனை நான் லாங் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ டேமேஜ் கொடுப்பேன்னு பாருங்கள். போட்டேன்னா எனக்கு மண்டைலாம் உடச்சிட்டானுங்க. ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு எல்லாத்தையும். இப்போ கூட 2v2 தான், பிரச்சனை கிடையாது. டவுன் வச்சா அதை கில் எடுக்கணும். இவன் என்னை அடிப்பான் பாருங்க எப்படின்னே எனக்கு தெரியாது ப்ரோ. அவனுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ். MP40 அழுத்துறான் என்ன. MP40 அழுத்துறான் ப்ரோ. MP40 கேட்டால் ஹெட்ஷாட்டுன்ட்டானுங்க. 1v2 மிஸ்டர் சமீர் SK இவன் மட்டும்தான் ப்ரோ இருக்கானே. இல்லை வேலை ஆகாது. அழுத்துறா. ஆஹா ஓடினு வேலை முடிஞ்சு ப்ரோ. வை ப்ரோ. என்னடா ப்ரோ நெட்டு கிடைக்கல ப்ரோ. இவனுக்கு போச்சு ப்ரோ, மேட்சே முடிஞ்சு ப்ரோ. அவனுக்கு HP 6 HP ப்ரோ. ஒரு என்னாலே இதான் ப்ரோ 6 HP. இந்த ரவுண்டும் நான் மனசை தரல ஊர்லேயே. MP40 AC-80 தான் எடுப்பேன். எடுத்துகிட்டு மீதி சொச்ச பொருளெல்லாம் வாங்கி போட்டு இந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ப்ரோ. வேக்கிறதோ அண்டு சீக்கிறதோ என்ன நான் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். 3க்கு 3 அடித்தா பூயா. ஹீரோயிக் லாபி இது. எவ்வளோ ஹீரோயிக் லாபி, நிஜமானமே ஹீரோயிக் லாபி. ஆனால் இதில் காட்டில் ஹீரோயிக் லாபி இது. CS ரேங்க்டு ஹீரோயிக் லாபி. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படின்னா ஜாக் ஷூ எடுத்துகிட்டு போனால் ஒருத்தன் ஆஃப்லைனு டவுனு. சரி ஜாலியாக நம்ம இதை வச்சு ஷூ வச்சு விளாண்டே இருப்போம். 2 டவுனாவது வைப்பான்னு பார்த்தா மேப்பை தொட்டு காட்டுறேன்னா பாருங்கள். ஆயிட்டு பிடிப்பனா அவன் சாண்டினோ போட்டு அங்கே ஹீல் பண்ணிகிட்டு இருப்பான் மோக்கோவில். இன்னொருத்தனும் டவுனு. எனக்கா உச்ச கட்டும். அப்படி எனக்கு செம்ம கடுப்பு. 2 பேர் தான் இருக்கானுங்க. அவனுங்க டீமில் ஒருத்தன் தான் டவுனு. அதையும் இப்போ ரிவே பண்ணிடுவானுங்க. பண்ணி பார்த்தா நான் மட்டும்தான் இருப்பேன். அவனுங்க அங்கே எனக்கு முன்னாடியே 2 பேர் மண்டை சாதரும் பாருங்க. ஒருத்தனுக்கு 2 பேருக்கு அப்படியே ஒன் டாப். ஓபி கமெண்ட் कर दो गाइस. ஓபி ரித்து கிங் 31 ஓபி கமெண்ட் कर दो. ஓபியா கமெண்ட் கரோ ஓபி குளோல் போட்டு போகிறேன் நான் ஏறி. ஓபியா 2 ஒன் டாப் ஓபியா நேராக குளோல் போட்டு போகிறேன். MP40 AC-80 தான் ப்ரோ பார்த்துக்கோங்க. எனிமி எங்கன்னு சுத்தமாக தெரில. அப்புறம் தான் பார்த்தேன் அங்கே இருக்கானுங்க. பார்த்தீங்களா இது வருது. நான் இங்கே இருக்கேன்டா பாட்டு குட்டிங்களா. வச்சு அழுத்துவேன் படாது. அவனுக்கு உடனே சாண்டினோ போடுவான். உடனே ஒரு 77 கொடுத்தோன்னா சாண்டினோ. நான் இந்த இதில் கட்டிக்கிட்டே உட்காந்துப்பேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடித்தா ஏசு அடிச்சா ராபரி. இன்னொரு 64 மெடிக்கெட் போடுறதுக்குள்ளே ஜோன் வந்துருச்சு. வரான் பாருங்க. எனக்கு வேறு வழியே இல்லை. ஓரின் போட்டு அழுத்திட்டு போனான் பாருங்க டவுனு. இவனுக்கு 3 HP டவுனு. இவரு குளோவால் போட்டு என்ன அடைச்சி விட்றாராம். போட்டான் ஓரினை வச்சு அழுத்துவோம் பாருங்க. இப்போ MP40
எஸ் டடான் டடான். இதுதான் ப்ரோ பூயா சிஎஸ் ரேங்க்டு. அதுவும் இது ஹீரோயிக் லாபி ப்ரோ. இது வெயிட் பண்ணுங்க, வெளியில் வந்து காட்ட முடியுதான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. இதோட வெளியில் வந்துட்டேனா இருங்க. இது சிஎஸ் ரேங்க்டு ப்ரோ. வெயிட் கரோ கைஸ். சிஎஸ் ரேங்க்டு எங்கே இருக்குது? வெயிட் பண்ணுங்க, வரேன். எங்கடா போச்சு? எஸ் சிஎஸ் ரேங்க்டா. சிஎஸ் ரேங்க்டு பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ தான் நான் ப்ளே பண்ணி காட்டினேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.